சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மத்திய அரசு ஒவ்வொரு வருடமும் கிருஷி கர்மான் விருதுகளை வழங்கிக்கிட்டு இருக்கு. இதுல நமது தமிழகத்துக்கும் 2-3 விருதுகள் கிடைச்சது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால உணவு தானிய உற்பத்தி, பயிர் வகை பயிர்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தினதுக்காக தமிழகத்துக்கு விருது வழங்கியிருக்கு மத்திய அரசு. கடந்த ஆண்டுகளில் தொடர்ந்து நாம விருது வாங்கியிருக்கிறோம். பெருமைக்குரிய செய்தி தான். இந்த ஆண்டு நமக்கு ஒரு கடுமையான ஆண்டாதான் இருந்திருக்கு. விவசாயத்தில் நிறைய இடர்பாடுகள். போன பருவத்தில் சரியான மழை இல்லை, இந்த பருவத்தில் ஏகத்துக்கு மழை, சிரமம். அதிலிருந்து நாம் மீண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் விவசாயிகள் தங்களுடைய வேலைகளை தொடர்ந்து இந்த சிரமமான காலகட்டத்திலையும் செய்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் கூட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு. அதை நாம் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கோம்னு தான் சொல்லணும். விவசாய நாடு விவசாய நாடுன்னு நாம் தம்பட்டம் அடிச்சுக்கிறதும், அந்த நாட்டில் விளைபொருள் உற்பத்தி சரியா இல்லை, அதற்கு யார் யாரையோ எப்படியோ குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். குறைகள் சொல்ல வேண்டியது தான், அதையும் தாண்டி பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். பாக்கியராஜ் சார், உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு. கிழக்கு மேற்கில் ஒரு 100 கிலோமீட்டர், தெற்கு வடக்கில் ஒரு 210 கிலோமீட்டர், ஆக மொத்தம் 21,000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள சின்ன நாடு இஸ்ரேல். முற்றிலும் பாலைவனம், சுற்றிலும் பகை நாடுகள். எப்போ எந்த நாடு என்ன சிரமத்தை கொடுக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் இஸ்ரேல் நாட்டில் விவசாய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாலைவனம், சுண்ணாம்பு பாறை. எங்கேயாவது மண் இருந்தால் ஓரடி ஆழத்துக்குத்தான் மண்கண்டம் இருக்குமா. அப்புறம் எப்போவும் 50 டிகிரிக்கு பக்கம் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வருடத்துக்கு 200 மில்லிமீட்டர் மட்டுமே மழை. நம்ம தமிழ்நாட்டில் சராசரி மழை அளவு ஆண்டுக்கு 800லேருந்து 900 மில்லிமீட்டர். இருந்தாலும் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி கடின உழைப்பை வெளிப்படுத்தி நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க இஸ்ரேல் விவசாயிகள். அதோட பாக்கியராஜ் சார், அந்த நாட்டு அரசாங்கமும் விவசாயம், விவசாயி நலனில் அதிக அக்கறை கொண்ட அரசாங்கம். அந்த நாட்டின் வடகிழக்கு மூலையில் ஓர் ஏரி. அந்த நாட்டின் நீர் ஆதாரமே இந்த ஏரி தானா. அப்புறம் ஜெருசலேம் நகரின் கழிவு நீரை சுத்திகரித்து மறுபடியும் பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏரியிலேருந்து ஒரு குழாய், ஜெருசலேம் நகர் கழிவு நீரை சுத்திகரித்து அந்த குழாய் ஒன்று. இப்படி 2 குழாய்களை ஒவ்வொரு கிராமத்துக்கும் தோட்டத்துக்கும் நிறுவி அரசே இருக்கிற தண்ணியை பகிர்ந்து கொடுக்குதான். தண்ணீர் பற்றாக்குறையை பக்குவமாக கையாளுது இஸ்ரேல் அரசாங்கம். விவசாயிகளும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து கோதுமை, திராட்சை போன்ற பயிர்களை சாகுபடி செய்து உற்பத்தியை உயர்த்துறாங்க. இதையெல்லாம் உதாரணமாக சொன்னாலும் கடுதாசில் எழுதினாலும் இஸ்ரேல் நாட்டில் அந்த சூழலுக்கு அது சாத்தியம். நம்ம நாட்டுக்கு என்ன, எப்படி, அங்கே மக்கள் தொகை குறைவாக இருக்கும். நம்ம நாட்டில் மக்கள் தொகை தான் ஒரு பெரிய பிரச்சனையே. பிரச்சனைகள், சிரமங்கள், அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்கிறத விட இருக்கும் சூழலில் என்ன செய்யலாம், வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம்னு சிந்தனை செய்ய வேண்டிய நேரம் இது. யோசனை பண்ணுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.